ஹர்திக் பாண்டியா அவர்கள் அபாரமாக செயல்பட்டு T20 உலகக்கோப்பையில மேட்ச் வின்னராக இருந்த நிலையிலுமே இலங்கை T20 தொடரில் பாண்டியா அவர்களுடைய கேப்டன் பதவி பறிக்கப்பட்டு மேலும் ஒரு நாள் தொடரிலுமே அவருக்கு இடம்பெறவில்லைங்க. இதற்கிடையில வரும் பிப்ரவரியில் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராஃபிலுமே ஹர்திக் அவர்கள் இடம்பெற மாட்டார் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது ஒரு நாள் போட்டிகளில் அவர் இல்லை என்றும் தொடர்ந்து 10 ஓவர்களை வீச முடியாத நிலை இருந்து வருவதால வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் தொடர்ந்து 10 ஓவர்களை வீச வேண்டும் என BCCI விரும்பி வருகிறது. இதனால தான் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபியில் பாண்டியா அவர்களுக்கு இடமனங்க BCCI மறுப்பதாக கூறப்பட்டிருக்காங்க. மேலும் பாண்டியா அவர்களுக்கு மாற்றாக 21 வயதான நிதிஷ் ரெட்டியை BCCI தேர்வு செய்து வைத்திருப்பதாகவும் இவர் ரஞ்சி கோப்பை விஜய் ஹசாரா டிராபி தொடரில் 10க்கும் மேற்பட்ட ஓவர்களை வீச வேண்டும், இவரால் இது முடியும் என்பதால் அதிக விக்கெட்களை வீழ்த்தும் பட்சத்தில் பிப்ரவரி துவக்கத்தில் இங்கிலாந்து ஒரு நாள் தொடரில் சேர்க்கப்பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஆட வைக்கவும் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. பாண்டியா அவர்கள் பார்த்தீங்கன்னா வரும் ரஞ்சி கோப்பை தொடரில் கட்டாயம் விளையாடியே ஆக வேண்டும், அதில் அவர் 10க்கும் மேற்பட்ட ஓவர்களுக்கு மேல் வீச வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா விஜய் ஹசாரா டிராபி தொடரிலுமே அவர் 10 ஓவர்களை தொடர்ந்து வீச வேண்டும், அப்பொழுதுதான் மீண்டும் ஒரு நாள் அணியிலுமே சேர்க்கப்படுவாராம். சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.